ஒரு பெண் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, பெண் வந்து ஆண மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். இத்தனை காலமா பெண் ஆணை போல தான் இருந்ததுனால தான் இவ்ளோ பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆணினுடைய இயல்பு எப்படி இருக்குமோ, அப்படி எல்லாம் பெண் இருக்கணும் அப்படின்னு ஆண் ஆசைப்பட்டதுனால, பெண் ஆணாக மாறியதுனால, பெண்களுடைய உண்மையான குணமே வந்து வெளிப்படல. பெண்களுடைய பலமே வெளிப்படல. ஒரு ஆணினுடைய கண்ணோட்டத்தில் பெண் இப்படி இருக்கணும்னு ஆண் சொன்னதுனால எப்படி இருக்கு? அதுவும் அந்த ஆணுமே எப்படி இல்ல, ஒரு நல்ல ஒரு எவால்வான ஒரு ஆண் கிடையாது. அவங்க அமிலத்தன்மை பாய்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆண். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து இப்படிதான் பெண் இருக்கணும்னு சொல்லும்போது, அந்த பெண் வந்து தன்னுடைய தன்மையே மறந்துட்டாங்க. போன வீடியோல அததான் பார்த்தோம். ஒரு ஆணுக்கு அமிலம் பாயும்போது அவங்களுடைய குணநலத்துல திரிபு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? அகங்காரம் மேலோங்குது. வேறு சில விஷயங்கள் வந்து வெளிப்படுது. அதனால அவங்க ஒரு எதிர்ப்பாலினத்தை எதிரி போல பாவிக்கிறாங்க. டாமினன்ஸ் செலுத்துறான்ற பேர்ல அவங்கள மோசமா நடத்துறாங்க. சோ இதனாலதான் இங்க பிரச்சனையே வந்து நடக்குது. அப்போ ஆண் ஆணாக இருக்கும்போது பெண் பெண்ணாக வாழ முடியும். 2 பேருமே தன்னிலை கெட்டுதான் இப்போ இருக்கும். ஆணுக்கு இதுதான் ஆண்மை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து இலக்கணம் எழுதுற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து இங்க இல்ல, மிஸ் ஆகுது. அதே போல பெண்ணுக்கு இதுதான் பெண் அப்படின்னு சொல்லி இலக்கணம் எழுதுற அளவுக்கு ஒரு கேரக்டர் இங்க வாழ்ந்து காட்டல, மிஸ் ஆகுது. அதனால எல்லாருமே தாங்கள் யார் அப்படின்றத இத்தனை வருஷமா மரபு ரீதியா கடத்தப்பட்டே வந்தாலும் மறந்து போயிட்டோம். திருப்பி மரபுல இருந்து எடுக்கணும்னா இந்த மொத்த சொசைட்டியையுமே மாத்தி அதே மாதிரியான சூழ்நிலையை இப்ப இங்க கொண்டு வந்தா மரபு என்ன பண்ணும்? திருப்பி அந்த தரவுகளை வெளியில எடுக்கும். அப்போ இந்த சொசைட்டியோட அந்த கட்டமைப்பு இப்படியே இருக்கிறதுனால மரபறிவும் வேலை செய்யல, எவால்வ் ஆகியிருந்தாலும் சுயமாவும் அந்த சிந்தனை வந்து இன்னும் வரல. அந்த சூழ்நிலைக்கு நம்ம போற வரைக்கும் அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஒரு பெண்ணுன்றது வந்து நீங்க வந்து ஆன்மா ரீதியா பெண் ஆண் அப்படின்னு கிடையாது. நீங்க ஒரு சோல், இந்த உடல் நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க ஹைலி எவால்வ்டு சோலா இருக்கிறதுனாலதான் பெண் உடல் கிடைக்க பெறுது இல்லையா? அப்போ இந்த உடல் கிடைச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதை சரியா பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம தவறான ஆணை தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்ததியை வந்து விருத்தி பண்றதுனாலையும் அவங்களுக்கு பணிவிடை செய்துக்கிட்டே பொழுத கரைக்கிறதுனாலையும் உங்களுடைய ஆன்மாவிற்கு எந்த வகையிலும் முன்னேற்றம் இருக்காது. ஒருவேளை உங்களுடைய கணவர் ரொம்ப உத்தமரா இருக்காரு, ரொம்ப உன்னதமான ஒரு ஆன்மாவா இருக்காரு, ரொம்ப பெரிய மாற்றங்களை இந்த சொசைட்டில ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க அப்படின்னா, இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா, உறுதுணையா இருக்கீங்கன்னா அது சரியான விஷயம். ஆனா நீங்க யாருன்றதே வெளிக்கொண்டு வராம உங்களோட சோலை நீங்க டிப்ளீட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, நீங்க கடைசியில பார்க்கும்போது யூ ஆர் இண்டிவிஜுவல் சோல். நீங்க எல்லாமே இல்யூஷன். இண்டிவிஜுவல் சோலா பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும். ஏன்னா நீங்க கொடுத்த பாடியில கெமிக்கல் காம்போசிஷன் அவ்வளோ மட்டமா போயிருக்கும். சிறுமையான விஷயங்களுக்கு நீங்க உட்பட்டிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் சிறுமையான எண்ணங்கள் வரும். ரிகர்சிவ் ப்ரோக்ராமா மாறிடுவீங்க. உங்களுக்கு என்ன அடுத்தவங்க பண்ணாங்களோ அதே நீங்க திருப்பி எல்லாருக்கும் பண்ணுவீங்க. சைக்கிள்ஸ்லயே போகும். அப்போ திருப்பி உங்க ஆன்மாவை எடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு என்டிட்டி தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆக முடியாது. ஸோ ஒரு சோலா உங்களோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, யோசிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கிற ஒரு விஷயம் பண்ணுங்க. பணம் முக்கியமா பார்க்காதீங்க. எது உங்களுக்கு ஈஸியா வருதோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு பர்பஸாவே இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஈஸியா வருதுன்றதுனாலையும் யாரும் அதை உங்களுக்கு பாராட்டி அதை வந்து ஹைலைட் பண்ணி எடுத்து சொல்லலை அப்படின்றதுனாலையும் அதை நீங்க மறந்துருப்பீங்க. அதுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சோலா எவால்வ் ஆகுற வழியை வந்து முன்னெடுக்கணும் ஒவ்வொரு பெண்ணும். ஒரு பெண் வந்து யாரோ ஒரு ஆணுக்கு பணிவிடை செய்யறதுக்காக இங்க பிறப்பெடுத்து படைக்கப்படலை. நீங்க ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க. இப்போ எனர்ஜி ஃபீல்டு அப்கிரேடேஷன் நடக்க போகுது, நெக்ஸ்ட் அப்டேட் நடக்க போகுதுன்னும் போது அந்த இடத்துல உடல் எடுக்கிறீங்கனாலே ஹையர் டைமென்ஷன் சோலா தான் இருப்பீங்க. அப்படி இருந்துட்டு தன்னிலை மறந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வீண் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதை விட அடிமுட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க இழக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு அது வழிவகுக்கும்.
இந்த சொசைட்டி உங்கள வந்து இப்படி இருந்தா தான் நல்ல பொண்ணு, இப்படி இருந்தா தான் நீங்க வந்து சரியானவங்க அப்படின்னு சொல்லும். ஆனா அது உங்க ஆன்மாக்கு சர்வ் பண்ணுதான்னு பாருங்க. வாட்டெவர் டசன்ட் சர்வ் யுவர் சோல், டோன்ட் அக்செப்ட் இட். ஆண்கள் ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்க ஃப்ரீயா வந்துட்டீங்க அப்படின்னா, கடினமான சூழ்நிலையில இருக்கும்போது ரொம்ப பொறுப்பா நல்லவங்களா இருப்பீங்க. அப்புறம் அது தளர்த்தியாச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? குணம் மாறும். கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சவங்களெல்லாம் பாருங்க, அந்த கஷ்டப்பட்ட காலத்துல ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க மேல ஏறி வந்ததுக்கப்புறம் குணம் என்ன ஆகும்? திரிபடையும். ஸோ மறந்துருவாங்க. பழச மறந்துருவாங்க. குணம் வந்து மாறும். எல்லாருக்குமே கெமிக்கல்ஸ் மாறும். எப்ப வேணாலும் மாறும். இப்படிதான் இருப்பாங்க நிரந்தரமான்னு சொல்ல முடியாது. அதே மாரி கஷ்டப்படுற காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. உண்மையானவங்களா இருப்பாங்க. பொறுப்பெடுத்துப்பாங்க. ஏன்னா, அந்த வலின்றது ஒரு சைடு இருக்கும்போது எப்படி இருக்கும்? அ அவங்களுக்கு மொராலிட்டிய கடைப்பிடிப்பாங்க. அது இல்லாம போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெத்தனமா நம்ம இதெல்லாம் முடிச்சு சாதிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துரும். வந்துட்ட உடனே அவங்க வந்து மெத்தனத்த காட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எதுல அவங்களுக்கு தேடல் இருக்கோ, அதுல மட்டுமே அவங்க மொராலிட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள நோக்கி ஆண்கள் நகருவாங்க. இப்போ மோஸ்ட்லி கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, கல்யாணம் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆண்கள் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் செட்டில்ன்னு காமிக்கிறேன். காமிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவே பெரிய சாதனை இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் நம்ம மெத்தனமா இருக்கலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்போ அலட்சியப்படுத்துறாங்க. ஆண்களுக்கு எது எளிதில கிடைக்குதோ அத என்ன பண்ணுவாங்க? அலட்சியப்படுத்துவாங்க. இது அவங்க மரபுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண்களுக்கு எட்டாக்கனியா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ நெறைய அ பிரிந்து போய் சீட் பண்ண ஆண்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா, கதைகள பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ரொம்ப நல்ல பெண்ணா இருப்பாங்க. அந்த பெண் இவங்களுக்கு மேல அவ்ளோ அக்கறையா இருப்பாங்க. அந்த பெண் இவங்களுக்காக அத்தன விஷயங்களையும் வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ இவரு எவ்ளோ கெடுதல் பண்ணாலும் அத அவங்க பொறுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விட்டுட்டு போயிடுவாரு. ரொம்ப பொறுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணை தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஏமாத்திருப்பாரு, சீட் பண்ணியிருப்பாரு, விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ இது வந்து ஆண்கள் பெரும்பான்மையா செய்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்படி இருக்கிற பெண்களின் மேல் ஆண்களுக்கு ஈர்ப்பு வராது. ஆண்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய, அவர்கள போலவே இருக்கக்கூடிய பெண்களின் மேல தான் ஈர்ப்பு வரும். இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைன் மஸ்குலைனுக்கு இந்த கேரக்டர் இருக்காது. ஒரு டிவைன் மஸ்குலைனுக்கு லவ் இருக்கும். அது வேற. இப்போ திரிபடைஞ்சு இருக்க அமிலம் தலைக்கேறிய ஆண்கள் எல்லாம் இந்த கேரக்டர் தான் வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண் வந்து இவங்கள விட நல்லா இருக்காங்க அப்படின்னா, அறிவார்ந்து இருக்காங்க, ஃபினான்ஷியலி நல்லா இருக்காங்க, கெரியர் வைஸ் நல்லா இருக்காங்கன்னா, இவங்க வந்து அவங்க வேல்யூ குறைஞ்சா மாதிரி, வேலிடேஷன் கிடைக்காத மாதிரி உணர்வாங்க. சிறுமியா உணர்ந்து, ஒரு லோ வேல்யூ விமன் கிட்ட இவங்க போய் அவங்களுடைய வேலிடேஷன தேடிப்பாங்க. ஸோ நல்ல பெண்களுக்கும், கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புத்திசாலியான திறமை மிக்க பெண்களுக்குமே இங்க அ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. சரியான வகையில அமையலன்னா காரணம் மென் எவால்வ் ஆகல. அமிலம் தலைக்கேறி இருக்கிறதுனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு எவால்வ் ஆன டிவைன் மஸ்குலைன் எப்படி இருப்பாங்க? அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அபரிமிதம் அப்படிங்கிறதும் இந்த சொசைட்டிய கெடுக்கும். எல்லா வகையிலயுமே. நெறைய சாய்ஸ் இருக்குனாலுமே கெடுக்கும். கண்ணோட்டத்தையே மாத்திடும். நன்றி. லவ் இஸ் காட்.